படைச்சோனே என பிள்ளை இப்ப பசியோட எழுப்பி வர நான் என்ன சொல்லுவேன்? ஒன்னும் இல்ல மேடம், ஒன்னும் இல்ல. ஏன் என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்னும் இல்ல மச்சான். பிள்ளைல சாப்பாடு கொடுக்கலன்னா வீட்டுல ஒரு பொடி அரிசி இல்ல மச்சான். நான் அப்பவே சொன்னேன் இல்ல மச்சான், தெரியாத தொழிலாளர் வச்சு அதுங்க என்ன தெரியாத தொழிலாளர் எல்லாம் சரி எல்லாம் போச்சு. இப்ப பத்தியில ஒரு முடி அரிக்கும் கையாந்த நிலைமை வந்தாச்சு. பால்கார முதல் மளிகை கடை மொத்தமும் கடனை அப்பவே அவங்கள்ட்ட சென்னையில இருக்கமா பண்ணி சேர்த்து வச்சேன். பணம் இருக்கப்பா அண்ணனை கொடுக்கணும், தங்கச்சி கேட்க தங்கச்சி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தியே இல்ல. கொடுத்த பணத்தை யாரெങ്കിലും திருப்பி தந்துடுமா? பணம் இருக்கப்பா அண்ணனை வேணாம், அண்ணனை குடும்பம் வேணாம். இப்ப பணம் இல்ல, அதனால அண்ணனை வேண்டாம், அண்ணனை குடும்பம் வேண்டாம். இது இப்ப பிள்ளைய பசிச்சு கொஞ்சம் நான் என்ன மச்சான் எடுத்து குடிக்காத? அடுப்பை பார்த்து நான் பரிசு வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் சர்வர கூட வாங்கிட்டு வரங்க மச்சான். கஞ்சி எங்கெல்லாம் காய்ச்சி குடிச்சுல படைச்சோனையா எங்களை இப்படி சாதிச்சிய. வாப்பா எப்ப அம்மா வரும்? என் மூளை பசிச்சுதான் வாப்பா இப்ப வர. இவன் அதுல இருக்குண்ணா. ஏன் மச்சான் இங்க வந்துருக்குது? அரிசி வாங்க இல்லையா? அரிசி கடையில் கடன் கேட்டேன், தரையில் கடன் வச்சு சாதனம் வாங்கின பணத்தை எல்லாம் ஒரு வாரத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதான் இப்போ என்ன பண்ணதுன்னு தெரியல. படைச்சோனே ஏன் எங்களை இப்படி ஒரு நிலைமை? வாப்பா அரிசி வாங்கிட்டு வரேன், கஞ்சி எங்கெல்லாம் காய்ச்சி குடிச்சுல பிள்ளை அங்க காவல் இருக்கு. நான் பிள்ளைய கேட்டா என்ன சொல்லுவேன்? அந்த பிள்ளைய சோறுன்னு சொல்லு, அதை பிள்ளைகளை எடுத்து கொடு. கொத்தனார் வேலைக்கு கையாளுக்கு ஆள் வேணுமா? ஒரு ஆள் சொல்லிச்சு, நான் 4 அதுக்கு போகணுன்றிருக்கு. கையாள வேலைக்கு அதை நீங்க செய்து பழக்கம் இல்லை, எப்படி செய்விய? அதுக்கு இப்ப என்ன செய்யுது? நம்ம பசியை தாங்கிடும், பிள்ளைய தாங்கிடுமா? நீ பிள்ளைய சோறு இல்லாத எடுத்து பிள்ளைகளை கொடு.
இது ஒரு பாத்திரத்தில் வச்சிடும். அங்கே சாப்பாடு ஒரு ஆள் வந்துருக்கு. அவங்களுக்கு கொடுத்து விடுங்க, எடுத்துட்டு வா. என்னத்தை எடுத்துட்டு வர? நம்மள்ட்ட என்னத்தை இருக்கு? இதுக்கு அதை எடுத்துட்டு நம்ம வீடு எந்த இல்லை, அவங்கள சும்மா விடப்படாது. அம்மா பசிக்குதும்மா. எங்க கொண்டு போறிய மச்சான்? நான் டாக்டரை கொண்டு விட்டு அரிசி வாங்கிட்டு வரேன். என்ன மாமா நல்லா இருக்குது, எல்லாம் சாக்கெல்லாம் எடுத்துருக்கு. நல்லா இருக்கேன். எப்போ வந்த? நேற்று தான் மாமா. அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். சரி அதை கொடு. எதுக்கு இதெல்லாம் சும்மா பணத்தை வேஸ்டாக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பிள்ளைகளை ஒரு ஜோடி துணியா, அக்காளை ஒரு சாரியா, கொஞ்சம் ஒரு பாதாம், அவ்வளோதான். சரி வாங்கிய இதெல்லாம் எதுக்குன்னு கேட்காதுங்க மாமா. நான் வெளிநாட்டுக்கு போய் பணம் இல்லாத இருக்காம என்ன சொந்தாரோட யாரும் உதவி இல்லை. எனக்கு பணம் தேவைன்னு இருந்துச்சு, நான் கேட்காமலே உதவினால நீங்கள் உங்களை வச்சு நான் வேற ரிச்சியாக போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே எங்கூட சொல்லுங்க. அப்புறம் மாமா உங்களுக்கு விசா கொண்டு வந்திருக்கேன். இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் விசாக்கு பணம் வேண்டாம், எனக்கு அரபிய விசா தான். கடையில் தான் வேலை, 2500 சம்பளம், அக்காம ரூமு சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ. சந்தோஷம் தானே? அல்ஹம்துலில்லாஹ். படைச்சவனே எங்களை காப்பாத்திட்டு. நான் பசியாக இருந்தேன், என்னை பசியாற்றவில்லை. நான் நோயிட்டு இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. நான் கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு உதவவில்லை. இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவது அது எனக்கே செய்ததாகும். இது நான் சொல்லலை, நம்ம படைச்சவன் சொன்னது. ஒரு வழி அடையும் போது கடவுளை நான் என்ன செய்வேன்னு யோசிச்சாதுங்க. கடவுள் நமக்கு முன்னாடி 9 வழி திறந்து வச்சிருப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.